சொற்பொழிவு, அந்த சொற்பொழிவால் என்ன மாதிரியான நமக்கு பயன்கள், என்ன மாதிரியான சக்திகள் கிடைக்கும்? போன வாரம் நம்ம சொன்ன ஒரு கோயிலில் சொற்பொழிவு பண்ணுற ஒருத்தர் அங்கேயே படுத்துட்டு இருப்பார். சொற்பொழிவு பண்ணுறடே ஏன்டா கதாலகரன் திட்டிகிட்டு இருப்பார். இதில் என்னடா பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். எதிரி 2 பேர் இருப்பாங்க, 2 பேரும் ஒரே கேடர் உள்ளவங்க. அவரும் ஒரு ஞானி போல், இவரும் ஒரு ஞானி போல். ஆனால் இவர் கொஞ்சம் மாற்று கருத்தாக பேசுவார், அவர் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவர். அப்போ அவர் ஒரு நாள் போகும்போது நைட்டு இரவு அந்த கோயிலில் இவருக்கு படுக்கிறவர், இந்த கேள்வி கேட்குறவர் படுக்கிறது வழக்கம், படுத்துடுறாரு. ராத்திரி என்ன ஆகுதுன்னா, அந்த சொற்பொழிவு சொல்கிற இடம் இருக்குது பாருங்கள், அங்கே வானத்திலிருந்து ஒரு ஒளி அந்த இடத்துல ஒரு வட்டம் இடுது. இவர் திடீர்னு எழுந்து பார்த்தா என்னன்னா, அது வானத்திலேருந்து ஒரு ஒளி அந்த இடத்துக்கு நிற்கிது. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 குதிரை ஒன்று வருது, அப்படியே அதில் புரளுது, அந்த ஒளியில் மனுஷனாயிட்டு போயிடுது. அதே மாதிரி ஒரு பசு ஒன்று வருது, அதுவும் புரளுது, மனுஷனாட்டு போயிடுது. இதே மாதிரி ஒவ்வொரு உருவமாக ஒரு 3-4 உருவங்கள் வருது, புரளுது, அது மனுஷனாயிட்டு உள்ளே போயிடுது கோயிலுள்ள. இப்படி நடக்கும்பொழுது இவர் பார்க்குறாரு, இது என்னடா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கே நமக்கு. திடீர்னு இந்த ஒளியில் பசு வந்துச்சு, புரண்டுச்சு, அது ஒரு பொண்ணு ஆகிப்போச்சு. குதிரை வந்துச்சு, புரண்டுச்சு, அது ஒரு பையனாக ஆம்பளை ஆகிப்போச்சு. இதுவே மாதிரி நடக்குது, இது என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியான சக்தியால் யோசிக்கிறார், இது என்னவா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ பகவானே இது ஒரு புதுசான வழியாக இருக்கே, இது என்ன வழி தெரியலன்னு போது அசரி கேட்குது. என்னென்ன அசரி கேட்குதுன்னா, இந்த முதல்ல பசுவாக போன நான் கங்கை, பெண்ணாக மாதிரி போனது. குதிரையாக போன நான் புஷ்கர். இந்த மாதிரி எல்லா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நதியை சொல்லுது. எல்லாம் பாவம் செஞ்சுட்டு மனிதர்கள் எல்லாம் எங்களை குளிச்சுட்டு அந்த பாவத்தை விட்டு போகிறான். எங்கள் பாவத்தை எங்கே தொலைக்கிறதுன்னு நினைக்கும் பொழுது, எங்கள் ஆலயத்தில் ஒரு அற்புதமான சொற்பொழிவு நடக்குதோ அந்த ஆலயத்தில் அந்த சொற்பொழிவு செய்த இடத்துல புரண்டு போனால் எங்கள் பாவம் தீரும் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் இங்கே புரண்டு போனோம் அப்படின்னாரா. ஓஹோ, ஒரு சொற்பொழிவு கேட்பதுக்கே இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு அவர் சொன்னாராம் தம்பி. பாருங்க, அப்போ எவ்வளோ ரகசியம் இருக்குன்னா, மனிதனை பக்குவப்படுத்தினாதான் அந்த மனிதனாக பண்படுவான். ஓகே, எல்லா விஷயமுமே பக்குவம் இல்லாத எந்த விஷயமும் அது எதுக்குமே உதவாது தம்பி. என்ன நீங்கள் முதல் சாப்பிட்ற சாப்பாடு விதைக்கின்ற நிலத்திலிருந்து வாழுகின்ற மனிதனுடைய செயல் வரைக்கும் பக்குவப்படுத்தலைன்னா அது பண்படாது. சொற்பொழிவுங்கிறத கேட்குற காது, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் தான் பெருஞ்செல்வம். ஆனால் அதை கேட்கணுன்றதுக்கு ஒரு காது வேணும், சொல்கிறதுங்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் பண்படுவதற்காக பயன்படுகின்ற அந்த சொற்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அது கிடைக்கும். அதாவது ஒரு திருடன் திருடிட்டு போகிறான், அதுக்குன்னு ஒரு நிறைய கதை இருக்குது. கடவுள் வேஷம் போட்டுன்னு மிரட்டுறான், இவன் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு. அப்போ இவனுக்கு ஒரு கோயிலில் ஒரு ஞானி சொல்கிறாரு, டேய் ஒன்று தெரிஞ்சுக்கடா, கடவுள் உருவம் வருதுன்னா அதுக்கு நிழல் கிடையாதுறான்றாரு. இவன் பார்க்குறான், கடவுள் வேஷம் போட்டு மிரட்டுற மாதிரி, ஐயா நிழலே இல்லை, இது மனுஷன் கண்டுபிடிக்கிறான் திருடன். கரெக்டு. அது மாதிரி அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, பண்பட வேண்டுமென்றால், பக்குவப்பட வேண்டுமென்றால் அறிவுரை என்பது நம்மும் பெரியோர்கள் சொல்வதனுடைய தன்மை தம்பி. அப்போ பாருங்கள் எவ்வளோ பாவம் போது சொற்பொழிவு செய்கிற இடத்துக்கு. அதுதான் தம்பி இந்த சொற்பொழிவில் இருக்கிற சக்தி.